வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வலியுறுத்தல். மீனவம் காப்பும் அமைப்பு சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் சினிமா நகரம் விரைவில் உருவாக்கி தர வேண்டும். பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை. தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கைது. 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வரும் மேற்பார்வையாளர்கள், பணி ஆய்வாளர்கள், மெக்கானிக்குகள் மற்றும் பல்பணி பணியாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தங்களது நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்தி லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 400க்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வரும் நிலையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் பணி ஆய்வாளர்கள் மற்றும் மெக்கானிக்குகளுக்கு இதுவரை பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இளநிலை மற்றும் கூடுதல் பொறியாளர்களுக்கு வழங்கப்படுவது போல் தங்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் துறையில் உள்ள காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் விடுமுறை நாட்களில் பணியாற்றிய பல்பணி பணியாளர்களுக்கு மதிப்பூதியம் வழங்க வேண்டும், புதிய மெக்கானிக் மற்றும் பிற பணியாளர் பதவிகளை உருவாக்க வேண்டும், 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் பல்பணி பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். போராட்டத்தின் போது ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். தங்களது கோரிக்கைகள் மீது அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக புதுச்சேரி சட்டப்பேரவை மற்றும் துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். போராடும் ஊழியருக்கு ஜாதி இல்லை உண்டு கோஷம் உண்டு, கொள்கை உண்டு கோஷம் உண்டு, கோரிக்கைகள் நிறைவேற, கோரிக்கைகள் போராடும். வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திரு தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 22வது ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் பக்தர்கள் திரளாக பங்கேற்ற நிலையில் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரில் வடம் பிடித்து இழுத்தனர். திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பாகவதர்கள், பக்தர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதி பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேரை சேதராப்பட்டு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 8 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் அண்மை காலமாக வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்ததை தொடர்ந்து டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை சட்டம் ஒழுங்கு முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் வடக்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின்படி தன்வந்திரி நகர் ஆய்வாளர் நாகராஜ் மேற்பார்வையில் காவல்துறையினர் சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டனர். துத்திப்பட்டு எல்லை பகுதியில் சோதனை மேற்கொண்ட போது தொண்டமானத்தம் பகுதியில் இருந்து வந்த இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 காவல்துறையினர் நிறுத்த முயன்றனர்.
அப்போது அவர்கள் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் காவல்துறையினர் விரட்டி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி டி நகரை சேர்ந்த பாபு என்கிற ஆனந்த பாபு, கூடப்பாக்கத்தை சேர்ந்த பாலமுருகன், திண்டிவனத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. மேலும் கடந்த 4ஆம் தேதி சேதராப்பட்டு தொண்டமானத்தம் பகுதியில் உள்ள மதுபான கடை எதிரே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடியதையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து காவல் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கூடுதல் பணம் சம்பாதிக்கவும் ஆடம்பர வாழ்க்கை வாழவும் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மொத்தம் 8 திருட்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றில் 3 வாகனங்கள் சேதராப்பட்டு காவல் நிலைய எல்லையிலும், 2 வாகனங்கள் மயிலம் காவல் நிலைய எல்லையிலும், தலா 1 வாகனம் ஆரோவில், கண்டமங்கலம் மற்றும் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைகளிலும் திருடப்பட்டவை என்பது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட மூவரும் நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வலியுறுத்தி பிஆர்டிசி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் பிஆர்டிசி சங்கம் சார்பில் நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படாமல் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். முக்கியமாக 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள MACP சலுகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், நடத்துனர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும், தகுதியின் அடிப்படையில் அலுவலக பணியாளர்களை நியமிக்க வேண்டும், வெளிநபர்களை பணியில் ஈடுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பாதுகாவலர்கள் மற்றும் பணிமனை ஊழியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் நிலுவையில் உள்ள சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான பிஆர்டிசி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்தினர். பேச்சுவார்த்தை மூலமாக உங்கள் அலுவலக முற்றுகை நடந்தே தீரும், நடந்தே தீரும். பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து புதுச்சேரியில் சினிமா நகரம் விரைவில் உருவாக்கி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரியில் மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு இணையாக அதிக அளவில் சினிமா படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித், சூர்யா, விக்ரம், ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படங்கள் புதுச்சேரியில் படமாக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகள் மற்றும் மற்ற மாநிலங்களை விட புதுச்சேரி அரசு சினிமா படப்பிடிப்பிற்கு குறைவான வரி வசூல் செய்வதால் அதிக அளவில் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகள் நடந்து வருகிறது. மேலும் புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புகளை அதிகரிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு முன்னணி நடிகர்களின் கோரிக்கைகளை ஏற்று மணப்பட்டு கிராமத்தில் சுமார் 50 ஏக்கர் அளவில் சினிமா நகரம் உருவாக்கி வருகிறது. அதனுடைய பணிகள் தற்பொழுது நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் அன்னியன், சிவாஜி, புஷ்பா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்த பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் சினிமா படப்பிடிப்புகள் புதுச்சேரியில் அதிக அளவில் நடைபெற்று வருவதால் விரைவில் சினிமா நகரம் உருவாக்கி தர வேண்டும் எனவும் சினிமா படப்பிடிப்பிற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். கோரிக்கையை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி விரைந்து நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். புதுச்சேரி நடிகர் சங்க நிர்வாகி கலைமாமணி குமரன், நடிகர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய
தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் புதிரை வண்ணார் சமூக மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு விசாரணை கோரி ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 2026-2027 கல்வியாண்டிற்காக கடந்த 22ஆம் தேதி அன்று வெளியிட்ட கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள புதிரை வண்ணார் சமூக மாணவர்கள் உரிய முறையில் இடம்பெறவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை செயலாளருக்கு விரிவான மனு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மனுவில் 2002ஆம் ஆண்டின் இந்திய அரசியல் அமைப்பின் பட்டியலின சாதிகள் 2வது திருத்தம் சட்டத்தின்படி புதிரை வண்ணார் சமூகம் பட்டியலின சாதியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அண்மையில் வெளியிடப்பட்ட கல்வி உதவித்தொகை அறிவிப்பில் அந்த சமூகத்தை தெளிவாக சேர்க்காததால் மாணவர்கள் விண்ணப்பிக்கும் வாய்ப்பை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடி நிர்வாக விசாரணை நடத்தவும், சட்டத்திற்கிணங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என்பதை ஆய்வு செய்யவும், தேவையெனில் திருத்தப்பட்ட அறிவிப்பை வெளியிடவும், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்கவும், அலட்சியம் உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும், மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மனுவின் நகல் தேசிய பட்டியலின சாதிகள் ஆணையத்தின் தலைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. பட்டியலின சாதி மாணவர்கள் எவரும் அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் பயனில் இருந்து நிர்வாக பிழை காரணமாக விலக்கப்படக்கூடாது என்பதை இந்த மனுவின் முக்கிய நோக்கமாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதில் புதுச்சேரி புதிரை வண்ணார் இயக்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த 22 நாட்களாக 100 டிகிரிக்கும் அதிகமான வெயில் நிலவி வந்த நிலையில் திடீரென வானில் கரும் மேகங்கள் சூழ்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கடற்கரை சாலை, முத்தியால்பேட்டை, உப்பளம், புதிய பேருந்து நிலையம், கோரிமேடு உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், திருக்கனூர், ஊசுடு, பாகூர், நல்லவாடு, காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு விட்டு மிதமான மழை பெய்தது. தொடர்ச்சியான வெயிலால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்களுக்கு இந்த மழை பெரும் நிம்மதியை அளித்தது. வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாகன ஓட்டிகளும் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் நிம்மதியுடன் பயணம் மேற்கொண்டனர். மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் சிரமப்பட்டு வந்த மக்களுக்கு இந்த மழை புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஏம்பலம் தொகுதி திரு மாம்பாக்கம் பகுதியில் 3 இடங்களில் மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் புதிதாக டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மின்சார பற்றாக்குறையாக உள்ளது என்பதனை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மின் தேவை மற்றும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருமாம்பாக்கம் மெயின் ரோடு, அரசு சுகாதாரத்துறை அருகில் மற்றும் பிள்ளையார்குப்பம் ரோட்டில் என்று 3 இடங்களிலும் மற்றும் பணித்திட்டு சுனாமி நகரில் புதிதாக மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூஜை செய்து இயக்கி வைத்தார். முன்னதாக திருமாம்பாக்கம் பொறையாத்தம்மன் கோவில் அருகே 18 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் பாரதி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள், அந்தந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பேசுகையில், இனிவரும் காலங்களில் மின் பற்றாக்குறை வருவது குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்து தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று பொதுமக்களிடையே கூறினார். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது.
இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களை சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீனவ நலத்திட்டங்களை வலுப்படுத்தவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினர். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை வழங்கியும் பிரசாதமாக பெற்றுக்கொண்டும் சிவனை வழிபட்டனர். காரைக்காலில் 63 நாயன்மார்களில் பெண் நாயன்மாரும் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடைபெறும். அதே போன்று காரைக்கால் அம்மையார் எழுந்தருளியுள்ள புதுச்சேரி அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் பரமசிவன் அடியார் கோலத்தில் பத்மாசனத்தமர்ந்து மாங்கனிகளால் அலங்கரிக்கப்பட்ட பவழக்கால் விமானத்தில் கோவில் பிரகாரத்தில் வீதி உலாவாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகளை வழங்கியும் பூஜை செய்த மாங்கனிகளை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு காரைக்கால் அம்மையாரையும் சிவனையும் வழிபட்டு சென்றனர். பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் மாங்கனிகளை உண்டால் திருமண மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் பகுதியில் பணி நிறைவு பெறாத சாலையை ஆய்வு செய்த அமைச்சர் அதனை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திண்டிவனம் கிடங்கல் பகுதியில் பணி நிறைவு பெறாத பாலத்தை அமைச்சர் ஆய்வு செய்து விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் பூதேரி பிரதான சாலையில் நகராட்சி சார்பில் சாலையை புதுப்பிப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் டெண்டர் விடாமல் நீண்ட காலமாக இருந்தது. இந்த பூதேரி சாலையை அமைச்சர் 1 கிலோமீட்டர் தூரம் அதிகாரிகளுடன் நடந்து சென்று பார்வையிட்டு சாலையை புதுப்பித்து புதிய தார் சாலை போட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது நகராட்சி பொறியாளர் புவனேஸ்வரி, நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். விருத்தாச்சலம் பொன்னேரி புறவழிச்சாலையில் தொடர் விபத்து ஏற்படுவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தாச்சலம் சிதம்பரம் சாலையில் பொன்னேரி அருகே புறவழிச்சாலையில் ரவுண்டானா உள்ளது. இந்த வழியாக விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர், சேலம், கடலூர், திருச்சி செல்லும் வாகனங்கள் இந்த வழியாக சென்றடைகிறது. இந்த நிலையில் இந்த ரவுண்டானா பகுதியில் தொடர் விபத்து ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்தனர். பின்னர் அவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் விருத்தாச்சலம் சிதம்பரம் செல்லும் சாலையில் 10 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மயிலம் வட்டாரம் அவை பெரியாண்டப்பட்டில் ராகுல் காந்தி பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. மயிலம் வட்டாரம் அவையார் குப்பம் பெரியாண்டப்பட்டில் இயங்கி வரும் ராகுல் காந்தி நியூ விஷன் ட்ரஸ்ட் எனும் அறக்கட்டளையின் சார்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் தலைவர் RV ரமேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணைத் தலைவரும் ராகுல் காந்தி நியூ விஷன் அறக்கட்டளையின் தலைவருமான இருதயராஜ் தலைமை ஏற்றிட ஒலப்பூர் வட்டார தலைவர் புவனேஸ்வரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன், வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம், விக்கிரவாண்டி நகர தலைவர் குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் மாநில சட்டப்பிரிவு செயலாளர் லூர்து சேவியா குத்துவிளக்கேற்றினார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமி, நகர கமிட்டி தலைவர் அனந்தபுரம் இந்திரீஸ், இளைஞர் காங்கிரஸ் மாநில நிர்வாகி பர்வீன் பானு சிறப்புரையாற்றினர். வட்டார பொருளாளர் பலராமன், கிராம கமிட்டி தலைவர் சாரங்கபாணி, ஒலப்பூர் வட்டார துணைத் தலைவர் தீனதயாளன் மற்றும் கிராம தாய்மார்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உளத்தூர் வட்டார துணைத் தலைவர் மனோகரன் நன்றி கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாகூர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து
திண்டிவனம் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்து வந்த செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் திண்டிவனம் நகர தலைவர் விநாயகம் தலைமையில் மாநில அமைப்பாளர் உதயா ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்க உள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூரை கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் சந்திக்க திண்டிவனத்தில் இருந்து தொண்டர்கள் வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வலியுறுத்தல். மீனவம் காப்பும் அமைப்பு சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் சினிமா நகரம் விரைவில் உருவாக்கி தர வேண்டும். பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை. தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 பேர் கைது. 8 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.